எபிரேயர்ங்கிற ஒரு கூட்டம், எகிப்தியர்கள் என்கிற ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டத்தையும் ஆண்டவர் தான் படைச்சாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி எகிப்தியர் கூட்டத்தை வில்லனா மாத்தி விட்டுட்டாரு. ஃபார்ச்சுனேட்லி இந்த சின்ன எபிரேயர் கூட்டத்தை ஹீரோவா மாத்தி விட்டாரு பாருங்க. இப்போ நமக்கே தெரியும், ஒரு கேம் விளையாடுறப்ப நம்ம பாக்குறோம், நோஞ்சானா இருக்க ஒருத்தன் மேலதான் நமக்கு இறக்கம் வரும். இவன் எப்படியாச்சும் ஜெயிச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லுவோம். அவனாலையும் நமக்கு பிரோஜனம் இல்லை, நல்லா விளையாடுறவனாலும் நமக்கு பிரோஜனம் இல்லை. ஆனா நம்மளோட இருதயம் எப்படி சாஞ்சிக்குது பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கூட நம்ம இணைஞ்சுக்கிறோம் பாருங்க. தோற்கிறவனோட இணைஞ்சுக்கிறோம். ஐயோ இவன் ஜெயிச்சா நல்லா இருக்குமே, இவன் தோத்துக்கிட்டே இருக்கிறானேன்னு சொல்லி அவன் மேல ஒரு மனது இருக்கும். அப்படிதான் எபிரேயர்கள் மேல ஆண்டவர் மேல ஒரு இறக்கம் வந்துச்சு. ஆல்ரைட், அப்ப என்ன பண்றாரு? மேல் காற்று அனுப்புறாரு. கீழ்காற்றையும் அனுப்பலாம், கிழக்கிலிருந்து வர காற்றை தூண்டி விடலாம். ஆனா கர்த்தர் செய்த ஒரு காரியம், மேல் காற்றை வீசும்படி செய்தார் என்று பார்க்கிறோம்.